நமக்கு எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தர்மத்தின் பாதையில நடக்கணும், தர்மம் செய்யணும், அதுதான் நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது, நமக்கு நல்லது, இப்படிலாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே. அந்த தர்மம்னா என்னங்க? தர்மம்னா என்ன? பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு கீதையில தெரியுமா? ஃபுல்லா கேட்கலாங்களா? மறக்காம இன்னைக்கு என் கூட இந்த வீடியோல ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம இருந்து பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், உங்க மனசுக்கு பூஸ்ட் பண்ற நிறைய விஷயங்களை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. சோ மறக்காம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன மக்களே, வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் டிவைன் டிராப்ஸ். திஸ் இஸ் யுவர் கிருஷ்ண பிரேமிகா. சோ பகவத்கீதையில கிருஷ்ணர் தர்மம், அதர்மம், ஸ்வதர்மம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு 2வது அத்தியாயத்துல. பேச வேண்டிய கடமை என்ன, அவசியம் என்ன, எதுக்காக அவர் பேசுறார், என்னவா இருக்கும்? அதாவது மகாபாரத யுத்தம் நடக்குது, யுத்தம் நடக்கிற இடத்துல எதுக்கு பகவான் தர்மத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கான பதில் தான் நான் சொல்ல போறேன். யூஸ்வலா நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தர்மம்னா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில சில்லறை போடுறதும், ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதும், இதுதான் தர்மம்னு நினைக்கிறோம். ஆனா கீதையில கிருஷ்ணர் சொன்ன தர்மமே வேறங்க. ரைட்டியஸ்னஸ், தவறு செய்யாத, ஒரு பிழை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறதுதான் தர்மம்னு சொல்றாரு. அது எப்படி வாழ முடியும்? உன்னோட கடமை என்னமோ அதை நீ செய், அதுதான் உனக்கு தர்மம்னு சொல்றாரு. சிம்பிளா இன்னும் நச்சுன்னு சொல்லணும்னா, உன் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம வாழறதுக்கு பேரு தான் தர்மம். அதாவது நாம ஒரு தப்பு செய்யறோம், அது 4 பேர் மத்தியில பூசி மழுப்பிட்டோம், நான் இதை செய்யலன்னு சொல்லலாம். ஆனா உன்னோட உள் மனசாட்சிக்கு தெரியும் அந்த வேலையை நீ தான் செஞ்ச அப்படின்னு. சோ அந்த இன்னர் கான்சியஸ் நம்மளை குத்துது இல்லையா, அந்த மாதிரி குத்தல் குடைச்சல் இல்லாம பிளசன்ட் லைஃபை நீ வாழணும்னா உன்னோட மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம இரு. சோ இதை அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அர்ஜுனன் நல்லவன் தானே, அவன் எந்த மனசாட்சிக்கு துரோகம் செஞ்சு வாழ்ந்திருக்கான், நல்லவன், தர்மத்தின் பாதையில போறான். சோ ஆனா அர்ஜுனன் போர்க்களத்துல 2 சேனைக்கு மத்தியில போர்க்களத்துல அவன் மதி இழந்து போயிட்டான். பிரெயின் ஃபாக் ஆயிடுச்சு, பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் என்ன சொல்றான், என்னால யுத்தம் பண்ண முடியாது, எனக்கு பாவம் வரும், பழி வரும், என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இந்த பீஷ்மர் என்னோட தாத்தா, துரோணர் என்னோட ஆச்சாரியார், இந்த கௌரவர்கள்லாம் யார், என்னோட அண்ணன் தம்பிங்க தானே, எதுக்கு நான் அவங்களோட போர் செய்யணும்? என்னால முடியாது. சோ இத கிருஷ்ணர் அதர்மம்னு சொல்றாரு. அது எப்படி அதர்மம் ஆகும்? போர் செஞ்சாதான் ஒருத்தன் கொலை பண்ணப்படுவான், நான் தான் ஒதுங்கிக்கிறேனே. சோ பகவான் சொல்றாரு, உனக்கு கடமை என்னவோ அந்த விதிக்கப்பட்ட கடமையில இருந்து நீ பயந்துகிட்டு பேக் எடுத்தினா அதுவே பாவம், அதர்மம்னு சொல்றாரு. ஒரு சத்திரிய குலத்துல நீ பிறந்திருக்க அர்ஜுனா, போர் செய்ய வேண்டியது உன்னோட கடமை. ஒரு சத்திரியனோட கடமை என்ன? பிராமணனோட தர்மம் வேதம் படிச்சு வேதம் ஓதுறது, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. சத்திரியனோட கடமை யுத்தம் செஞ்சு இந்த நாட்டையும் இந்த பிரஜையையும் காப்பாத்துறது. சோ இந்த கடமை உனக்கு இங்க இருக்குன்னும் போது, இங்க நீ எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி ஆகி எமோஷனலா எல்லாருமே என் தாத்தா, மாமா, சித்தப்பான்னு சொல்லி நீ உன்னோட கடமையில இருந்து ஜெகா வாங்குறியே, இது தப்பு அப்படின்னு தலைமையில அடிச்ச மாதிரி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ தர்மம்னா இதுதாங்க, உங்க மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம நடக்கிறது. அதர்மம்னா என்ன? அதுக்கு குவைட் ஆப்போசிட். திருடுறது, பொய் பேசுறது, அத அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாவம். உங்களோட எந்த செயலும் அடுத்தவங்களை துன்புறுத்தாத வரையிலும் அது தப்பு இல்லை. உங்களால ஏதோ ஒரு செயல்ல யாராவது ஒருத்தர் கண்ணீர் சிந்துறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அது அதர்மம். இப்ப பாருங்களேன், மார்க்கெட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ கேரட்னு வாங்கணும்னா பணம் 1 கிலோக்கு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆனா அவன் போட்டிருக்க இடம் 3/4 எடையா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்றாங்க. பட் அவன் சின்ன லெவல் வியாபாரின்றதுனால அதை கூட மன்னிச்சிடலாம். அதே தொழில கார்பரேட் வியாபாரிங்க எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி பணம் சொல்றாங்கல்ல. 100 பேர் அவங்க கிட்ட வேலை பார்த்திருப்பாங்க. அந்த 100 பேரோட சம்பளத்துல பல ஆயிரம் காசை அவன் திருடி வச்சுட்டு கம்மி சம்பளத்தை கொடுப்பான். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நடந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் அதர்மம். நம்மளோட ஆக்ஷனால மத்தவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னும் போது அது அதர்மம். சோ இதுதான் தர்மம், அதர்மம். உன்னோட கடமையை நீ, அதாவது அதர்மம்ன்றது கெட்டது செய்யறது மட்டும் அதர்மம் இல்ல, உன் கடமையை செய்யாம இருக்கிறதும் அதர்மம் தான். பீஷ்மர் பாரு, பீஷ்மர் உன்னோட தாத்தான்னு சொல்ற, துரோணர் உன்னோட ஆச்சாரியாருன்னு சொல்ற. ஆனா அவங்க எங்க நிக்கணும்? தர்மத்தின் பக்கம் நிக்கணும். அவங்க போய் கௌரவர் கூட அதர்மிக கூட நிக்கிறாங்க. சோ அப்ப நீ யுத்தம் செய்யறது தப்பே இல்ல கிருஷ்ணா, அர்ஜுனா. அதாவது நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மகாபாரத யுத்தம்ங்கிறது பாண்டவருக்கும் கௌரவருக்கும் நடந்த பங்காளி சண்டைன்னு. அதுதாங்க இல்ல. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த ஒரு விஷயம். இது வாழ்க்கை பாடம். அதனாலதான் 5000 வருடங்கள் ஆன பிறகும் இன்னைக்கு வரைக்கும் நாம மகாபாரதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அதாவது ஒரு வாழ்க்கையில ஒருத்தவங்க எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு பாடமே மகாபாரதத்துல இருந்து நம்ம கத்துக்கணும். அதுல லைஃப் லெசன்ஸ் நிறைய இருக்கு, கீதையில இருந்து நிறைய இருக்கு. கீதை இஸ் அல்டிமேட் மேனுவல் கைட் ஃபார் அவர் லைஃப். கீதா இஸ் நாட் அ ரிலிஜியஸ் புக். கீதை ஒரு இதிகாசம், கீதை ஒரு புக்குன்னு பார்க்கனா அது முட்டாள்தனம்.
உங்களோட லைஃபை நீங்க எப்படி வாழணும், அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கும் போது நமக்கு எப்படி ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையில உன்னோட ரோல் என்ன, நீ எதுக்கு பிறந்த, என்ன உன்னோட கடமைன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத வரைக்கும் சொல்லி கொடுக்குது கீதை. தட் இஸ் லைஃப்ஸ் மேனுவல் கைட். உங்களோட மென்டல் ஹெல்த் பூஸ்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ தர்மம் ஆயிடுச்சு, அதர்மம் ஆயிடுச்சு. இப்ப ஸ்வதர்மம். அது என்ன ஸ்வதர்மம்? புதுசா இருக்கு. ஸ்வதர்மம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சுய கடமை, சுய தர்மம், செல்ஃப் தர்மா, நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. பர்சனலா சொல்றேன், பர்சனலாவும் எடுத்துக்கலாம், ப்ரொஃபஷனலாவும் எடுத்துக்கலாம். ஒரு மகளா, ஒரு மனைவியா, ஒரு மருமகளா, ஒரு தாயா. சோ இந்த 4 ரோல்ல எல்லா பெண்களும் வந்து ஆக்ட் பண்றாங்க. நம்ம போயிட்டு இருக்கோம் லைஃப். கண்டிப்பா ஒருத்தருக்கு மகளா இருக்கணும், ஒருத்தருக்கு மனைவி ஆகணும், ஒருத்தருக்கு மருமகளா ஆகணும், அதுக்கப்புறமா தான் தாயாக முடியும். சோ இந்த 4 ரோல்லையுமே எந்த ரோல்லையுமே இம்பேலன்ஸ் ஆகாம நீங்க வந்து அத்தனை ரோல்லையும் அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா தான் அது உங்களோட தர்மம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்காம இருக்கலாம், மாமியார் கெட்டவங்களா இருக்கலாம். ஆனா அவங்களோட ஒரு நேச்சர் விஷத்தை கக்கிறதுன்னா நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட பிள்ளைகளை நல்ல சுய ஒழுக்கத்தோட தர்மத்தோட வளர்க்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு விதிக்கப்பட்ட பர்சனல் கடமைகள். ஸோ ப்ரொஃபஷனலா சொல்லணும் அப்படின்னா ஒரு மருத்துவர், உயிர் காக்கும் தொழிலை செய்பவர், அவர் மட்டும்தான் ஊசி போட முடியும், உயிரை காக்க முடியும். ஒரு என்ஜினியர் பில்டிங்கை கட்டுறவர், அவர் மட்டும்தான் பில்டிங்கை கட்ட முடியும். ஒரு என்ஜினியர் மருத்துவர் ஆக முடியாது, மருத்துவர் என்ஜினியர் ஆக முடியாது. சோ அவங்களுக்குன்னு ஒரு சுய தர்மம் இருக்கு இல்லையா? மருத்துவர் மருத்துவ தொழிலை மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா அப்பதான் அவர் அதுல அவர் ட்ரெயின் ஆயிருக்காரு, அதுதான் அவர் வெல் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்ஜினியர் பில்டிங் கட்டுறதுல ட்ரெயின் ஆயிருக்காரு, அவர்தான். சோ நாம இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பகவான் வந்து 2வது அத்தியாயத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப இருக்க காலகட்டத்துல நாம வந்து அடுத்தவங்களை காப்பி பேஸ்ட் பண்ணியே பெர்ஃபெக்ஷனா வாழ்ந்துடலாம், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா அது ரொம்ப 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 தப்புங்க. நம்ம கிட்ட என்ன எஃபிஷியன்சி இருக்கு, நமக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கு, நமக்கு என்ன பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு, இது என்னால முடியுமா முடியாதான்னு ஒரு யோசனையே இல்லாம, முன் யோசனையே இல்லாம நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலத்துல பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் பாருங்களேன். ஒருத்தவங்க இப்ப வந்து பொட்டிக், இப்ப ஃபேஷன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறத சொல்றேன். ஒருத்தவங்க ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க வந்து ஆட் கொடுக்குறாங்க, அவங்களே அவங்களோட பொட்டிக் ஆட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷன், நீங்க இன்ஸ்பயர் ஆகி இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதுல நீங்க ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கலாம். ஆனா அந்த பொட்டிக் பிசினஸ்ல எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, அதுல நான் ஜெயிக்க முடியுமான்றதை நீங்க யோசிக்காம அந்த பிசினஸ்ல இறங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அதுதான் காரண காரியமே தெரியாம இத நம்ம வந்து அவங்களை காப்பி பண்ணி அவங்கள மாதிரி நானும் வாழ்ந்துடணும்னு நினைக்கிறது தப்பு. நமக்கு என்ன விதிக்கப்பட்ட கடமையோ அதை நீங்க பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்களேன். அது வந்து ரொம்ப அழகா சிறப்பா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினீங்கன்னா அதுதாங்க ஸ்வதர்மம். சோ இந்த ஸ்வதர்மத்தை பத்தி அர்ஜுனனுக்கு இங்க ஏன் சொல்றாரு? ஏன்னா அர்ஜுனா அவனோட கடமையில இருந்து பேக் அடிக்க பாக்குறான். அதாவது கிருஷ்ணர் வந்து தெளிவா சொல்றாரு, தப்பு செஞ்சா மட்டும் தப்பு இல்ல, தப்ப விட்னஸ் பண்ணா கூட தப்புன்னு சொல்றாரு, அதர்மம்னு சொல்றாரு. பீஷ்மரும் துரோணரும் அதுதானே பண்ணாங்க. அவங்க அதர்மத்தை பக்கம் நின்னாங்க. திரௌபதிக்கு அங்க மானபங்கம் நடக்கும்போது ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. அந்த பாவத்துக்கும் அந்த அதர்மத்துக்கும் தான் பீஷ்மர் 6 மாத காலம் அம்பு படுக்கையில இருந்தார். சோ பகவான் வந்து அதுதான் சொல்றாரு, உன்னோட டியூட்டியை நீ பெர்ஃபார்ம் பண்ண. கர்மண்ய இவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா. உன்னோட கடமையை செவ்வன செய்யறது மட்டும்தான் உன்னோட கடமை. பலனை எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேரு கடமையே இல்ல. உன்னோட கர்மங்களையே நீ யோகமா செய்ய, செல்ஃப்லெஸ் சர்வீஸா செய்ய, சிறப்பா செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ உன்னோட கடமை என்ன? யுத்தம் செய்யறது. சத்திரியனா நீ பிறந்திருக்கப்பா, உன்னோட கடமையே வந்து யுத்தம் செய்யறது. அதை நீ செஞ்சுதான்ப்பா ஆகணும். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற இந்த சண்டையில தர்மத்துக்காக நீ யுத்தம் செய்யறதுதான் உன்னோட கடமை, உன்னோட ஸ்வதர்மம். அர்ஜுனா, மத்தவங்களை பார்த்து நீ காப்பி பேஸ்ட் பண்ணாத. உன்னோட செயல் என்னமோ, உன்னோட பொட்டன்ஷியாலிட்டி என்னமோ, உன்னோட தர்மம் என்னமோ அதை நீ செவ்வனம் செய் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனை தாளா மேலேயே தட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்து தெளிவாக்குறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனனுக்கு கரேஜ் வந்து யுத்தம் செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறார். இதுதான் தர்மம், அதர்மம், ஸ்வதர்மம். சோ இது மாதிரி இதுல எங்க நாம லேக் ஆகிறோம்ன்றத பார்த்து அந்த இடத்த கரெக்டா புடிச்சு உங்க லைஃப் நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. சோ மக்களே, தர்மம் அதர்மம் ஸ்வதர்மத்தை பத்தி பகவான் சொன்னதை நான் தெளிவா உங்களுக்கு கிருஷ்ணர் சொன்னதை சொல்லியிருக்கேன். சோ உங்களோட லைஃப செவ்வனமா, அழகா, நிம்மதியா வந்து ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும்னா இதெல்லாம் நீங்க லைஃப்ல பின்பற்றினீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இந்த மனுஷ பிறப்பே வந்து அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம தயாரி பண்றதுதான் நான் சொல்லுவேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.